அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயங்கொலிகள் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் பார்க்க போகிறோம். மயங்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி சத்தமாக தான் இருக்கும், ஆனால் வேறு வேறு லெட்டர் வரும். அப்படி வர லெட்டர் தமிழில் மொத்தம் 8 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நா, ந, நா, ர, ர, ல, ல, ழ. ஸோ இதெல்லாம் தான் மயங்கொலிகள் சொல்லுவாங்க. எதுக்காக இப்போ நான் இந்த டாபிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல 3 சுழினா, எந்த இடத்துல 2 சுழினா, எந்த இடத்துல இந்த நா உபயோகிக்கணும் அப்படின்றது நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இதனால் கூட உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் மார்க் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம நா வேறுபாடுகள், நா ஒலி வேறுபாடுகள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 3 நா வேறுபாடும் தெரியணும்னா முதல்ல நம்ம பிக்சர் பார்க்கலாம். பிக்சரில் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளால் எழுதும் போதும் நமக்கு ஈஸியாக வந்துடும். இதை நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் நல்லா அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இப்போது இந்த 3 சுழி நா இருக்குது. இந்த நா எப்படி ஒலிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நாக்கு எப்படி இருக்கணும்னா மேல்வாய் அன்னம் சொல்லுவாங்க. அதாவது மேல் பகுதியில் உள்ளேருந்து தொட்டுட்டு வரணும். உள்ளேருந்து தொட்டுட்டு வந்தால் நம்மளால் இந்த நா உச்சரிக்கும் போது சரியாக இருக்கும். அதுவே இந்த 2 சுழி நா அப்படின்றது நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா, நம்மளுடைய நாக்கு மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடணும்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த நா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து நா அப்படி சொல்கிறது தான் சரியான உச்சரிப்பு. அதாவது நம்மளுடைய நாக்கோட நுனி பகுதி எங்கே தொடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய பல் இருக்குல்ல, மேல்வாய் பல் இருக்குது சொல்லுவாங்கள்ல, அது ஒரு உள்பகுதியை தொட்டால் இந்த நா உச்சரிப்பு நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியும். இப்போ நம்ம நா எப்படி உச்சரிக்கணுன்றதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த நா 2 சுழி நா, இந்த 3 சுழி நா, இந்த நா எந்தெந்த இடத்துல எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இதோட அடிப்படை. இணை எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே கிட்டத்தட்ட இது உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும். இணை எழுத்துக்கள் அப்படின்றது ஒன்றும் பெரிய இலக்கணம் கிடையாது. ஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ ங்காவோட இணை எழுத்து கா, ஞாவோட இணை எழுத்து சா, நாவோட இணை எழுத்து டா, அந்த மாதிரி பக்கத்தில் வர எழுத்துக்களை தான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கணம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இணை எழுத்துக்கள் இலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இணை எழுத்துக்கள் இலக்கணம் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இணை எழுத்துக்கள் இலக்கணம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நா 2 சுழி நா, 3 சுழி நா, இந்த நா எங்கே போடலாம் அப்படின்றது உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும். அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ 3 சுழி நா நீங்கள் போட போகிறீங்க. 3 சுழி நா போடுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக டா, அதாவது டா வரிசையில் வர எந்த லெட்டர் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 சுழி நா அப்படின்றத தான் போடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இப்போ கண்டம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ கண்டம், இப்போது டா அப்படின்றதுக்கு முன்னாடி 3 சுழி நா இருக்குது. இது வெறும் டா மட்டும்தான் வருமா, அப்போ மற்ற லெட்டர்ஸ்லாம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டா வரிசையில் வர எல்லா லெட்டர்ஸ்க்கும் முன்னாடியும் 3 சுழி நா தான் வரும். இதுதான் தமிழ் இலக்கணம். நமக்கு நன்னூல் கொடுத்துருக்க இலக்கணம் இப்படி தான். அதுக்கு அடுத்தது 2 சுழி நா. இப்போ இந்த 2 சுழி நா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 2 சுழி நாவோட இணை எழுத்து என்னன்னு பாருங்கள். 2 சுழி நாவோட இணை எழுத்து என்ன, ரா. அப்போது ரா, இந்த ரா வர ரா வருதுன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 சுழி நா தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ இந்த நா எடுத்துக்கும். இந்த நாவோட இணை எழுத்து என்னவாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வர தா. ஸோ இதுதான் இந்த இணை எழுத்துக்கள், மயங்கொலி பிழைகள் அப்படின்றத சொல்லுவாங்க. இது இப்போ உங்களுக்கு ஓகே. இப்போ இந்த இலக்கணம் மூலமாக புதுசாக நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த நாவை நம்ம 3 சுழி நா அப்படின்றது சொல்கிறது வழக்கம். இந்த நாவை நம்ம 2 சுழி நான்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 சுழி நாவை சொல்லும் போது தன்னகரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது 3 சுழி நாக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்கு முன்னாடி டாக்கு அடுத்து வர லெட்டர்ஸ் எல்லாமே, டா வரிசையில் வர லெட்டர் எந்த லெட்டராக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 3 சுழி நா தான் போடணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுவே இது சொல்லும் போது ரன்னகரம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரன்னகரம், அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இங்கே பாருங்கள், நன்றின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ராக்கு முன்னாடி 2 சுழி நா தான் வருது. அடுத்து நா, இந்த நாவ் எப்படி சொல்கிறீங்கன்னா தன்னகரம் அப்படின்னு நீங்கள்
நம்ம சொல்லணும். தன்னகரம் சொல்லும் போது நமக்கே உங்களுக்கு இப்போ தெரியுதா, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.